முருகா சரணம். வெற்றி வேலையா சரணம். என்னை அழைத்து எனக்கு நற்கதி தந்த முருகா சரணம். வெற்றி வேலையா சரணம். ஆறுபடை வீடு முருகா சரணம். ஆணி ஆண்டாரே சரணம். சரணம் முருகா. முருகன் அருள் புரிந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். என்ன முருகனுடைய அருள் பெற்ற முருகனுடைய அருளாக தான் நான் இங்கே வந்து முருகனுக்கு சேவை செஞ்சு எவ்வளவோ முருகனுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி முருகனுக்கு எல்லாம் பந்தல் போட்டு பச்சை பந்தல் போட்டு முருகனுக்கு பச்சை பந்தல் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் முருகன் வந்து முருகனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மழையிலையும் காற்றுலையும் நனையுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து 2 அட்டையை போட்டோம். அதுக்கப்புறம் வந்து நானும் முருகன் கூடவே இங்கேயே படுத்துடுவேன். முருகன் என் சாலையில் இருக்கக்குள்ளேயே நானும் வந்து அந்த சாலையிலேயே அவர் கூடவே படுத்துடுவேன். மரத்தடியிலேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அவர் கூடவே நான் வந்து அவர்கிட்டயே அலையிலேயே படுத்துடுவேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப வருஷம் அப்படி இருந்து மழை பெஞ்சா நான் நனைஞ்சா கூட முருகன் நனைகிறாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருக்கிறேன். முருகா உனக்கு ஒரு திருக்கோயில் கட்டணும் முருகா, படிச்சோட முருகா உனக்கு ஒரு திருக்கோயில் கட்டணும், அந்த ஏழைக்கு ஒரு ஆதரவு கூடிய உன்னை வந்து நலை விட்டு நான் பார்க்குறேன் முருகா அப்படின்னு முருகனை வேண்டி தினசரி நான் வந்து எங்கேயும் போய் மழை பெஞ்சா கூட நான் அவர் கூடவே வந்துட்டு படுத்துருக்கேன். இந்த மாதிரி பல நாள் நான் அவருடைய நினைவோடவே நான் வந்து ரொம்ப நாள் அவரோடைய இருந்து அவருடைய நினைவாகவே அவர் கோவில் கட்டணும், நம்ம முருகனுக்கு வந்து நம்மளுக்கு முதல்ல அவர் கோவில் கட்டணும் அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னாங்க. நீ நாஞ்சிட்டு இருக்கிறே ஒரு குடிசையாக ஒரு வீடு ஒன்று பண்ணணும் அப்படின்னு. முருகனுக்கு கோயில் கட்டி தான் அதுக்கப்புறம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முருகையா உனக்கு ஒரு இடம் பண்ணி உன்னோட திருக்கோயில் அமைச்சு இந்த ஏழைக்கு அருள் புரிஞ்சு நீ வந்து உனக்கு திருக்கோயில் கட்டணும். என் மனசு வந்து ரொம்ப கவலைப்படுவீங்க. வயசான காலத்துல நீ வந்து முருகன் வந்து என்னை தட்டி எழுப்பி தான் கூட்டிகிட்டு வந்தார். வாமா போனாலும் சொல்லி இந்த முருகன் எனக்கு வந்து தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்தார். முருகனை வந்து பழனிக்கு தான் போய்கிட்டு ஓரமாக நின்று முருகனை பார்ப்பேன். அப்போ வந்து 22 வருஷம் விடாத கிருத்திக்கு போவேன். அப்போ போகக்குள்ள முருகா நான் எதுவுமே வேண்ட மாட்டேன். முருகா அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா உன்னை தொட்டு பூஜிக்கிற பாக்கியத்தை எனக்கு கூடிய முருகா பாணி ஆண்டவரே முருகான்னு சொல்லி அந்த பக்தர்களோட ஓரமாக ஓட்டின மாதிரி அந்த முருகனை பார்த்து தரிசனம் பண்ணுவேன். அப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். உன்னை தொட்டு செய்கிற பாக்கியத்தை நான் கூட எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு முருகன்கிட்ட வந்து நான் முருகனை உருகிய நிலையில் நின்றுக்கிட்டே எல்லாரும் உட்காந்து கும்பிடுவாங்க. நான் ஓரமாக ஓட்டுற மாதிரி கும்பிடுவேன். அப்போ மாதிரி கடவுளை வேண்டுவோம். உனக்கு அடுத்த பிறவின்னு இருந்தால் நமக்கு கூடியால் தான் நான் கேட்பேன். ஆனால் அவர் முருகன் வந்து இந்த பிறவியிலையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை வந்து தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் முருகன் வேகன்னா வேலோடு வந்து எதிரிமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட வாட்டி தான் நான் இந்த இடத்துக்கு பணிச்சோலைக்கே வந்தேன். இங்கே வந்து தான் எவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இது பண்ணி முருகனை வச்சு புளியாஞ்சோலையில் போய் சிலை எடுத்துகிட்டு வந்து வச்சு குடிசையை பச்சை பந்தல் போட்டு அவரை வந்து வச்சு பூஜிச்சு ஐயரை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி ஜனங்களை கூப்பிட்டு கிருத்திகை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி கிருத்திகைன்னா இப்படி தான், கிருத்திகைன்னா வரணும், முருகனை தரிசனம் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு படைமானமாக முருகனை நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் உரிய நிலையில் நான் வந்து நல்லா சொன்னேன். கடவுள் தான் எல்லாமே. நம்மளுக்கு என்ன மனிதனுடைய இது வந்து வரும் போகும், காசு பணம் வரும் போகும். ஆனால்
ஆனால் தெய்வத்தினுடைய தான் இறுதி காலம் வரை நம்ம கூட வர்றது முருகனுடைய அன்பு தான். அவர் பார்த்தா எல்லாமே நடக்கும். அவர் இருந்தால் போதும், எல்லாமே நம்ம இங்கே விட்டுட்டு போகிறாங்க தான். கோடி கோடியாக 1000 கோடி சொத்து இருந்தாலும் நம்ம அப்படியே போட்டுட்டு இந்த மூச்சு நின்னா கொண்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவனுடைய அருள் மட்டும் நம்ம இறுதி காலம் வரை நம்ம கூட வர்றது முருகனுடைய அன்பும் ஆதரவும் தான். முருகனுடைய தான் தெய்வ சக்தி ஒண்டி தான் நம்மளுக்கு கூட இருக்கிறது. வேற நம்மளுக்கு யாருடைய மனிதன் போட்டுனாலும் போட்டுருவோம், தூக்கினாலும் தூக்கிடுவோம். மனிதனுடைய அன்பு வேணும், ஜனங்களுடைய அன்பு. ஆனால் முழுமையாக நமக்கு கிடைக்கக்கூடியது முருகனுடைய அன்பு தான். தெய்வத்தினுடைய யாருக்கு இஷ்ட தெய்வம் எப்படியோ அந்த தெய்வத்தை நம்ம கும்பிடலாம். ஒன்றென்றது உலக செல்வமெல்லாம் அன்றென்றதுன்னு வள்ளலார் சொல்லியிருக்கிறார். ஆனால் எல்லாமே நம்ம மனசு தான் தெய்வம். தெய்வத்தை எந்த வடிவத்தில் வேணுனாலும் கும்பிடலாம். அதுக்கு தான் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. தெய்வம் உண்டென்றது உலக செல்வமெல்லாம் அன்றென்றதுன்னா வள்ளலாரே சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாமே அழியக்கூடிய பொருள். ஆனால் இறைவனுடைய அன்பு மட்டும் நம்மளை விட்டு அகலாத இறுதி காலம் வரை கூட வரக்கூடியது தெய்வத்தினுடைய அன்பு தான். அந்த அன்பு இருந்தால் போதும். முருகா உன்னுடைய அன்பு இருந்தால் போதும். முருகா முருகா நீ வேண்டும், இந்த இதயம் பூரா நீ வேண்டும், இந்த இதயம் மகிழ்ந்திட நீ வேண்டும் தான் நான் முருகனை வேண்டும். முருகா நீதாய எல்லாமே அப்படின்னு எதையுமே நான் விரும்பினதில்லை. எங்கள் பிள்ளைங்களை கூட எல்லாம் விட்டுட்டு வந்ததுலேருந்து அதெல்லாம் கூட நான் விரும்புறதில்லை. முருகனுக்கு என்ன பண்ணலாம், அவருக்கு என்ன செய்யலாம், அவரை எப்படி நம்ம பூஜிக்கலாம், இவருக்கு கோயில் கட்ட முடியுமா, நம்ம எப்படி கட்டுவீங்க? ஆள் பழமும் இல்லை, ஜனப்பழமும் இல்லை, பணப்பழமும் இல்லை. ஏன்னா பிளான் போட்டு கோயில் கட்டலான்னு நினைக்கிறீங்க, நீ எப்படிம்மா ஊர் விட்டு ஊர் இப்படி பண்ணுவேன்லாம் கூட எனக்கு கேட்டாங்க. அந்த முருகனுடைய அருள் தான். அவர் கட்ட சொன்னாங்க, நான் கட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகனை நினச்சி நான் சொன்னேன். இப்படியே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்னு கேட்டாங்க. இருக்கிற வரையிலும் பண்ணுவோம். கடவுள் அதுக்கு மேலே அவர் தான் பண்ணுறாரு. அதாவது இல்லாத போது நான் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா முருகனுக்கு 2 தலையும் தமிழையும் வச்சு கூட நான் தண்ணி கவனிக்கணும்ல, அதை வச்சு கூட நான் படைச்சி அவரை நான் இது பண்ணுவேன், பூஜிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜனங்கக்கிட்ட சொன்னேன். இன்னைக்கு அது நம்ம தெய்வ முருகா நீதானே எல்லாமே இப்படி சொல்கிறாங்க. நான் இல்லாத ஏழை, ஆனால் நீங்கள் பக்கப்புறமாக இருந்து உன்னுடைய திருக்கோயிலை அமைச்சிக்கணும் முருகா. நீதாயே நான் நான் இருக்கிறேன், நான் நினைக்கிறேன், செயல்படுறேன். ஆனால் பக்கப்புறமாக இருந்து செய்யக்கூடிய இது நீதாயா, உன் பொறுப்பு தாயா. யார் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் உன் அருள் தாயா வேண்டாம் எனக்கு. எப்படியாவது இந்த ஏழை நினைக்கிறத நிறைவேற்றியா. உனக்கு கோயில் கட்டி நான் உன்னை இப்போ உள்ளார வச்சு பூஜைக்கணும், கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே ஐயோ பாவம் நீங்கள் எப்படிமா செய்வீங்க, எப்படியாப்பட்டெல்லாம் பண்ண முடியலையான்னாங்க. நான் முருகனுடைய படத்தில் தான், அந்த முருகனுடைய அருளில் தான் அந்த கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இன்ச்சாக நிறுத்தி அன்பானவங்க அந்த ஆதரவு கொடுக்கணும். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இன்ச்சாக நிறுத்தினது தான் இந்த முருகனுடைய திருக்கோவில். இப்போ சமதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் பச்சை பந்தல் போட்டோம், அப்புறம் அட்டையை போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கோபுரம் கூட கட்டாதீங்க பாவமா நீங்கள் அப்படின்னு ஊர் சனம் சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு முருகனுக்கு ஒரு கோவில்னு இருந்தால் ஒரு கோபுரம் கட்டணும்னு சொல்லி முருகா நீ தான் எனக்கு முன்னாடி எனக்கு யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது நிறைவேற்றியா அப்படின்னு முருகன்கிட்ட ஒவ்வொரு காரியமும் அப்படி சேர்ந்தேன். அப்புறம் கும்பாபிஷேகம் வந்துருச்சு. முதல்ல கட்டி ஒரு சாமிக்கு எல்லாம் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் வந்துருச்சு. கும்பாபிஷேகத்தப்ப ஜனங்க சொல்கிறாங்க 2 லட்சம் 4 லட்சம் எங்களால் கடன் வாங்குமா, வாங்கி தான் பண்ணோன்னா சாதாரண விஷயம் இல்லை, கும்பாபிஷேகம் நிறையா செலவாகும். அப்போதைக்கு எப்போ பட்டாளா பண்ணணும் முடிஞ்ச உடனே
நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுமா, எங்கேயாவது வாங்கி வச்சுக்கிட்டு ஆரம்பிங்கம்மான்னு சொன்னாங்க. சரி நம்ம வாங்கினா எந்த இடத்துல நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முருகன்கிட்ட வந்து, முருகா அப்படி யாரை சொல்கிறாங்க, நான் என்ன முருகா பண்ணுவேன், நான் எங்கே போய் வருவேன், நீ தான் எல்லாமே எனக்கு, நீ தான் எனக்கு, நான் யாரை போய் கேட்பேன் அப்படின்னு சொல்லி இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்கணும் முருகா அப்படின்னு முருகனை வேண்டிக்கிட்டேன். ராத்திரிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நைட்டில் வந்து முருகன்கிட்ட நான் சொல்லி அழுவேன். சொல்லி அழுவக்குள்ள முருகன் எனக்கு அருள் புரிஞ்சுதான். அந்த கும்பாபிஷேகம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக நடந்தது. யாருமே நினைக்காத அளவுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. எப்பவுமே நான் வந்து முருகனுக்கு, பெருமாளுக்கு, அவருடைய மாமனுக்கு நான் வந்து எல்லாமே இது சாமிக்கு நைவேத்தியம், இதுக்கு சோழ எல்லாமே அவருக்கு பெருமாளுக்கும் காட்டுவேன். அப்போ வந்து பெருமாளே உங்கள் மருமனுடைய திருக்கோயில் சிறப்பாக விளங்கணும், பேரும் புகழும் உண்டாகணும், இந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். என்னுடைய எண்ணங்களே தாயா முருகா 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 முருகான்னா உருகிட்டு வரக்கூடிய அப்படி சொன்னோம். அந்த கும்பாபிஷேகம் எப்படி நடந்ததுன்னே தெரியல, அவ்வளோ ஒரு அற்புதமாக நடந்தது. அப்போ ஒரு கரகம் வராது, ஆனால் அந்த இதை எல்லாம் எடுத்து அந்த கும்பத்தை எடுத்து தலையில் வைக்கணும். 2 கரகம் வந்தது, அதுக்கப்புறம் 3 கரகம், 5 கரகம் வந்து அந்த இடத்துக்கு காட்சி அளிச்சது முருகன். அப்போ வந்து அந்த கரகம் வந்து பெருமாள் காட்சி அளித்தார். அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகம் நடந்தது. எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு அது ஏன்னா நான் பூஜிக்கிறது அப்படி. மாயம் பெருமாளை வந்து உன் மருமனுடைய திருக்கோயில் சிறப்பாக விளங்கணும், பேரும் புகழும் உண்டாகணும், உனக்கு ரொம்ப நல்ல எனக்கு மனசுல நிறைஞ்ச மாதிரி எல்லாம் நடக்கணும். நான் கும்பிடுறதுனால அவர் வந்து எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்தார். முருகன் வந்து அந்த பெருமாள் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி எங்கேயுமே நடக்க முடியாத ஒரு அதிசயமாக தான் இது பண்ணார். எல்லாரும் அன்னதானம் கூட போடாத சும்மா பிரசாதம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கோயிலில் அப்படி இல்லை. எப்பவுமே நான் அடுப்பு பற்ற வைக்கிறத கூட பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இந்த அன்னதானம் குறையாத இருபதாம் நடக்கணும். முருகா மாய பெருமாளே உன்னுடைய மருமனுடைய திருக்கோயில் சிறப்பாக வரணும், நீ தான் முன்னே இருந்து எனக்கு பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி அவரை நான் ரொம்ப நினச்சி ஒவ்வொரு நாளுமே கும்பிடுவேன். 33 கோடி தெய்வங்களையுமே நான் கும்பிடுவேன். எல்லாரும் எல்லா தாய்மார்களும் நீங்கள் முருகனுக்கு இது பண்ணி இந்த இடம் பேரும் புகழுமா தேவணும். யார் வந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கணும். அதுக்கு நீ அற்புதம் அந்த அம்மா தாயேன்னு அம்மாவையும் கும்பிடுவேன், முருகனையும் கும்பிடுவேன், பெருமாளையும் கும்பிடுவேன். எல்லாம் அவங்களுடைய துணைகளோட எல்லாமே செய்யணும். அந்த குடிசை போடக்குள்ள அந்த இவங்கெல்லாம் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு கூட எனக்கு கூட பக்கபலமாக இருந்தாங்க. எல்லாம் குடிசை போட்டு அதில் வந்து அப்படி போய் அந்த குடிசையும் தூக்கிட்டு போனவாட்டி கூட மரத்தடியிலேயே சமைச்சு சாப்பிட்டு முருகன்கிட்டயே